தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பாலருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். பாலருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கரிணி. அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியான ஆரங்காவ் பகுதியில் உள்ள இந்த பாலருவி என்பது நாட்டில் உள்ள உயரமான அருவிகளில் ஒன்றாக இந்த அருவி உள்ளது. இந்த அருவியில் குளிப்பதற்காக இந்தியாவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த அருவிக்கு செல்வார்கள். தற்போது கோடை விடுமுறை என்பதால் இந்த குற்றாலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் அந்த பாலருவியில் சென்று குளிப்பது வழக்கம். அதாவது சில தினங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடும் வறட்சி நிலை வந்ததால் இந்த பாலருவியில் தண்ணீர் வரத்து என்பது முழுமையாக குறைந்து சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு கேரள வனத்துறை என்பது தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையானது தற்போது சில நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கப்பட்டு உள்ளதால் மீண்டும், அதாவது குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். அதே போல் இந்த பாலருவியிலும் அந்த சீசன் என்பது களை கட்டும். இதனைத் தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி உள்ளதால் இங்குள்ள பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றவுடன் இந்த பாலருவியை திறப்பதற்காக அங்குள்ள சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வனத்துறையினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது இன்று முதல் அந்த பாலருவியில் சென்று சுற்றுலா பயணிகள் குளிக்கலாம் என கேரள வனத்துறை அனுமதி அளித்துள்ளனர். இந்த நிலையில் அங்குள்ள வன ஊழியர்களுக்கு அங்குள்ள சுற்றுலாத்துறை சார்பாக பல்வேறு அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு ஒரு முகாம் நடத்தப்பட்டுள்ளது. அதில் மது போதையில் வருபவர்கள், மேலும் பிளாஸ்டிக் கொண்டு செல்பவர்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மது போதையில் வருபவர்கள் அதாவது அந்த பகுதியில் சென்று பிரச்சனையை ஏதும் ஈடுபடாதவாறு அவர் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தண்ணீருடன் அங்கு கொண்டு செல்ல வேண்டும். அது மேலும் அவர்கள் விடுமுறை நாட்களில் இங்கு கழிக்க வருவதால் நீண்ட நேரமாக அவர் குறித்தாலும் கூட அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என ஒரு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அருவியை பொறுத்தவரை கேரள வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அங்குள்ள அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தினர் அங்கு சென்று குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ அந்த அருவிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அருவியில் சென்று குளித்து வருவதற்கு ஒருவருக்கு 70 ரூபாயும், சிறியவர்களுக்கு 30 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அடர்ந்த வனப்பகுதிகளில் அந்த வாகனத்தில் செல்லும் போது மனதிற்கு ஒரு இதமான சூழல் நிலவுவதோடு, மேலும் அவ்வப்போது வெயிலும் மழையும் மாறி மாறி வருவதால் அந்த பகுதியில் ஒரு ரம்யமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் நீண்ட நாட்களாக இந்த பாலருவி மூடப்பட்டு உள்ளதால் தற்போது இன்று முதல் திறக்கப்பட்டு உள்ளதால் தமிழக சுற்றுலா பயணிகள் மட்டும் அல்லாமல் கேரளா சுற்றுலா பயணிகளும் மற்றும் நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் உள்ள, மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகளும் அந்த பாலருவிக்கு சென்று குளிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பராமரிப்பு, அந்த அருவியில் தண்ணீர் விழக்கூடிய அந்த தடாகம் பகுதிகளும் மற்றும் அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் சாலைகளிலும் சேதமடைந்திருந்தது. தற்போது அது முழுமையாக பராமரிக்கப்பட்டு முழுமையாக அந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் சென்று குளிக்கிறதுக்கு கேரள வனத்துறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் குற்றாலத்தில் தற்போது அருவிகளில் தண்ணீர் குறைவாக வருவதால் இன்று முதல் அந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகக்கூடும் என கேரள வனத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு ரம்மியமான சூழலுடன் அடர்ந்த வனப்பகுதியில் சென்று குளிப்பதால் ஒரு மனதுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவும் என்பதால் கேரளாவை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர்.